வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் மேலும் 2 பலி. கடும் பதிலடி கொடுக்க இந்திய ராணுவத்துக்கு அதிகாரம். காஷ்மீர் எல்லையில் கடும் பதட்டம். அதிமுகவினரின் வன்முறையை எதிர்த்து வெடிக்கும் போராட்டங்கள். மத்திய அரசு தலையிட திமுக தீர்மானம் நிறைவேற்றம். 350வது பிரிவை பயன்படுத்த ராமதாஸ் வலியுறுத்தல். அந்தமான் பகுதியில் ஹூத் புயல். மேலடுக்கு சுழற்சியால் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. விரிவான செய்திகள். காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் நடத்தி வரும் தாக்குதலில் செவ்வாயன்று மேலும் 2 அப்பாவி பொதுமக்கள் பலியாகியுள்ள நிலையில் கடும் பதிலடி கொடுப்பதற்கு இந்திய ராணுவத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி முழு சுதந்திரம் அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த ஒரு வாரமாக காஷ்மீர் எல்லையில் கட்டுப்பாட்டு எல்லைக்கோடு நெடுகில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் தொடர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். RSS புரா, கானாசாக், பார்க்வால், சம்பா உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 50க்கும் மேற்பட்ட இந்திய நிலைகளை குறிவைத்தும் 36 எல்லை கிராமங்கள் மீதும் கண்மூடித்தனமான தாக்குதல்கள் நடத்தி வருகின்றனர். கடந்த திங்களன்று கிராமவாசிகள் 5 பேரும் செவ்வாயன்று ஒரு பெண் உட்பட மேலும் 2 அப்பாவிகளும் பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு பலியாகியுள்ளனர். பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு இந்தியா தரப்பில் கடும் பதிலடி தரப்பட்டு வருகிறது. செவ்வாயன்று இரவு முதல் புதன்கிழமை வரை விடிய நடந்த சண்டையில் இந்தியா தரப்பில் ராணுவ வீரர்கள் 4 பேர், எல்லை பாதுகாப்பு படை வீரர் 1 மற்றும் அப்பாவிகள் 11 பேர் படுகாயமடைந்தனர். பாகிஸ்தான் தரப்பில் ஏற்பட்ட சேதம் குறித்த தகவல் இல்லை. இந்தியா தரப்பில் திங்கள் முதல் கடும் பதிலடி துவங்கியதை அடுத்து பாகிஸ்தான் தரப்பில் கமாண்டர்கள் மட்டத்தில் சமாதான பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் இதை இந்திய ராணுவ அதிகாரிகள் நிராகரித்துவிட்டனர். எல்லையில் பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு கடும் பதிலடி கொடுப்பதில் இந்திய ராணுவத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி முழு சுதந்திரம் அளித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் எல்லையில் இருதரப்புக்கும் இடையே ஏற்பட்டுள்ள சண்டையை அடுத்து பதட்டம் நீடிக்கும் நிலையில் பிரதமர் மோடியின் தேர்தல் பிரச்சாரம் குறித்து எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதற்கு மோடி பகிரங்கமாக பதிலளிக்க மாட்டார் என்றும், பாகிஸ்தான் தாக்குதல் உள்ளிட்ட எல்லை பிரச்சினையை கவனிப்பதற்கென்றே அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் மட்டத்திலான குழு அமைத்துள்ளதாகவும், பிரதமர் உத்தரவுப்படி இக்குழுவினர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதன் அடிப்படையில் தான் பாகிஸ்தான் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரித்தார். பாகிஸ்தானில் உள்ள நிச்சயமற்ற அரசியல் சூழ்நிலையை திசை திருப்பும் வகையிலும் இந்தியாவுக்குள் 700க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளை ஊடுருவச் செய்யும் முயற்சியுமாகவே பாகிஸ்தான் படையினர் எல்லையில் இதுபோன்ற தாக்குதல்களில் ஈடுபட்டிருப்பதாக உளவுத்துறை தெரிவித்துள்ளது. எல்லையில் ஏற்பட்டுள்ள பதட்ட நிலை குறித்து முப்படையின் உயர் அதிகாரிகளுடன் மத்திய ராணுவத்துறை அமைச்சர் அருண் ஜேட்லி ஆலோசனை நடத்தியுள்ள நிலையில் புதனன்று மத்திய உள்துறை இணை அமைச்சர் ஜிதேந்திரா சிங் காஷ்மீர் எல்லைப் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். காளையார் கோவில் கோபுர பந்தலில் தீப்பிடித்ததை தொடர்ந்து அதிமுகவினருக்கு எதிராக பக்தர்கள் உண்ணாவிரதம், சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவிற்கு ஜாமீன் வழங்கப்பட்டதாக செவ்வாயன்று காலையில் திடீர் தகவல் பரவியது. இதற்கான மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் அதிமுகவினர் வைத்த வெடி சொர்ணகாளீஸ்வரர் கோவில் கோபுரங்களில் திருப்பணிக்காக வேயப்பட்டிருந்த கூரை மீது விழுந்து தீப்பற்றி எரிந்தது. அப்போது திடீரென மழை பெய்ததால் ஓரளவுக்கு தீ தணிந்த நிலையில் 2 கோபுரங்களில் மாடி கதவு நிலைகள், சிறிய பொம்மைகள் எரிந்து சேதமடைந்தன. அதிமுகவினரின் இச்செயலை கண்டித்தும் குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் புதனன்று உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். அப்போது அங்கு வந்த போலீசார் 20க்கும் மேற்பட்ட அதிமுகவினரை தேடிக் கொண்டிருப்பதாக தெரிவித்தனர். இதில் சமாதானமடையாத பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குற்றவாளிகளை உறுதியாக கைது செய்து விடுவோம் என்று போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். ஒரு கட்டத்தில் கூட்டத்தினரை போலீசார் கலைத்துவிட்டனர். இதையடுத்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் படிப்படியாக கலைந்து சென்றனர். இந்நிலையில் கர்நாடக பதிவெண் கொண்ட தனியார் சொகுசு பேருந்தை திருச்சியில் அதிமுகவினர் தாக்கியதில் பரபரப்பு ஏற்பட்டது. இச்சம்பவத்தில் ஓட்டுநர், பயணிகள் காயமடைந்தனர். 3 மணி ட்ரிப் எடுத்து திருச்சி டிக்கெட் ஏற்றிட்டு பைபாஸ்ல வந்துட்டு இருப்ப அந்த வேலை வந்து 2 வீலர்ல போற 2 பேர் போயிட்டு காலையில் எடுத்துக்கிட்டாங்க. கிளாஸ் வருது கண்ணாடி வந்து கண்ணில் பட்டுச்சு. பெரிய அசமா
முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டி பண்ணி பயணிகளை வந்து இது பண்ணுவோம். திருச்சி கரூர் பைபாஸ் சாலையில் மதன் என்பவருக்கு சொந்தமான உணவக விடுதி இயங்கி வருகிறது. இந்த விடுதிக்கு மதுபோதையில் வந்த மாநகராட்சி 12வது வார்டு கவுன்சிலர் நத்தர்ஷா மற்றும் இளைஞர் பாசறை தினகரன் உட்பட 20 பேர் கொண்ட கும்பல் அங்கிருந்த நாற்காலிகளை அடித்து நொறுக்கினர். அச்சமடைந்த பொதுமக்கள் அலறியடித்தபடி வெளியேறினர். இது தொடர்பாக உறையூர் காவல் நிலையத்தில் மதன் புகார் அளித்தார். 12வது வார்டு ஏடிஎம்கே கவுன்சிலரும் பாசறை தலைவர்னு சொல்லிட்டு கேபி தினகரன் நம்ம 2 பேரும் வந்து கடை வாசல்ல தண்ணி அடிச்சுட்டு 10:30 மணிக்கு மேல வந்து யூரின் பாஸ் பண்ணேன். எங்க கடையில வேலை பார்க்குற ராமச்சந்திரன் ஒரு லேபர் என்ன பண்ணாரு, அவங்கள போய் என்னங்க இங்க கடை வாசல்ல வந்து இப்படி அடிக்கிறீங்க, லேடிஸ்லாம் இருக்காங்களேன்னு கேட்டதுக்கு மாமன்ற உறுப்பினர் நீ எங்களே வந்து கேள்வி கேட்கறியா, நீ எப்படி கடை நடத்துறேன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிச்சு நோக்கிட்டாங்க சார். கடை கெஸ்ட் சாப்பிட்டு இருந்தவங்களாம் எந்திரிச்சு ஓடிட்டாங்க. இங்க கேஷ் கவுண்டர்ல ஃப்ரிட்ஜ், கேஷ் கவுண்டர்ல இந்த பணம், கம்ப்யூட்டரு, முன்னாடி ஸ்டோர் ரூம், போர்டு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் பொருளை அடிச்சு சேதம் பண்ணி நாசம் பண்ணிட்டாங்க சார். இதுபோன்ற வன்முறை சம்பவங்களால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டம் ஒழுங்கு பிரச்சினையில் மத்திய அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிமுக ஆட்சிக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை நடத்தவும் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கட்சித் தலைவர் கருணாநிதி தலைமையில் அண்ணா அறிவாலய அரங்கில் புதன்கிழமை அன்று நடந்தது. இக்கூட்டத்தில் 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பெங்களூர் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு தமிழகத்தில் அதிமுகவினர் தொடர்ந்து அநாகரீகமான செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும், திமுக தலைவர் வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அத்துமீறி வன்முறையில் ஈடுபடுவதாகவும் இக்கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டது. இது தொடர்பாக திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கண்டனம் தெரிவிப்பதாகவும், மத்திய அரசு தலையிட்டு முற்றுப்புள்ளி வைக்கவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்தந்த மாவட்டங்களில் உள்ள பிரச்சினைகளுக்கு ஏற்றவாறு அதிமுக ஆட்சியின் அவலங்களை எடுத்துக் கூறும் வகையில் ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் என்று அறப்போராட்டங்களை நடத்துவதெனவும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன், பொருளாளர் ஸ்டாலின், நிர்வாகிகள் ஆற்காடு வீராசாமி, துரைமுருகன் மற்றும் கனிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஜெயலலிதாவின் அரசியல் வாழ்வு முடிவுக்கு வந்துவிட்டதாக கூறிய பாமக நிறுவனர் ராமதாஸ் 355வது சட்டப்பிரிவை பயன்படுத்தி தமிழகத்தில் நடைபெறும் நிழல் அரசாங்கத்தை முடக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் புதனன்று பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். ஜெயலலிதாவிற்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்க ஒன்று என்று கூறிய ராமதாஸ் அவரது அரசியல் வாழ்க்கை முடிந்துவிட்டதாக தெரிவித்தார். சட்டப்பிரிவு 355ஐ பயன்படுத்தி தமிழகத்தில் நடக்கும் நிழல் அரசாங்கத்தை முடக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தினார். தீர்ப்பு மிகவும் சரியானது. ஆர்டிகல் 355 பிரிவை பயன்படுத்தி கொஞ்ச நாளைக்காவது இந்த ஆட்சி கலைக்க முடியாது. அதில் அந்த சட்டத்தில் நம்ம 356 பயன்படுத்தணும்னு சொல்லலை. ஏன்னா நம்ம அது கொள்கை ரீதியில் அது வேண்டாம்னு சொல்கிறோம். ஆனால் 355 பயன்படுத்தணும்னு சொல்கிறோம். இது எம்எல்ஏ இதெல்லாம் அவங்களாம் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. ஆனால் இதை பயன்படுத்தி ஒரு சரியான தீர்வு கொஞ்ச நாளைக்காவது தற்காலிகமாக செய்யலாம் அப்படின்றது என்னுடைய டைரக்ஷன் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட் முடக்கி வைக்கிறது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்திய ராமதாஸ் 6 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை பெற்றால் ஓட்டளிக்கும் உரிமையை பறிக்க வேண்டும் என்றும், கட்சி உறுப்பினர் பதவி ரத்து, தேர்தல் பிரச்சாரத்திற்கு தடை செய்யும் வகையில் திருத்தம் தேவை என்றும் தெரிவித்துள்ளார். கர்நாடக சிறப்பு நீதிமன்ற நீதிபதி குன்ஹாவை விமர்சித்தது தொடர்பாக நவம்பர் 11ஆம் தேதிக்குள் தமிழக அரசு விளக்கம் தர சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சொத்து சேர்ப்பு வழக்கில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு பெங்களூர் நீதிமன்றம் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டது. சிறை தண்டனை 100 கோடி ரூபாய் அபராதம் விதித்து சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா தீர்ப்பு வழங்கினார். இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் அதிமுகவினர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இதன் ஒரு பகுதியாக தீர்ப்பு வழங்கிய நீதிபதியை விமர்சித்து ஆங்காங்கே போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. மேலும் வேலூர் மாநகராட்சி கூட்டத்தில் ஜெயலலிதாவிற்கு எதிராக தண்டனை வழங்கிய நீதிபதியை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பாக திமுக சட்டத்துறை செயலாளர் RS பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். உண்ணாவிரதம், ஊர்வலம், ஆர்ப்பாட்டம் நடத்தும் அதிமுகவினர் நீதிபதியை கடுமையாக விமர்சிப்பதாகவும் போஸ்டர் ஒட்டுவதாகவும் தெரிவித்திருந்தார். இதில் நீதிமன்றம் தலையிட்டு தீர்வு காணவும் பாரதி வலியுறுத்தினார். இவ்வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் மற்றும் சத்யநாராயணன் முன்னிலையில் புதனன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நவம்பர் 11ஆம் தேதிக்குள் தமிழக அரசு மற்றும் வேலூர் மாநகராட்சி விரிவான பதிலளிக்க உத்தரவிட்டனர். பாமக வக்கீல் பாலு, சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி ஆகியோர் தாக்கல் செய்த பொதுநலன் மனுக்களையும் ஒன்றாக இணைத்து சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. அந்தமான் தீவு பகுதியில் நிலை கொண்டுள்ள ஹூத் புயல் வரும் 12ஆம் தேதி கரை கடக்கும் என்றும்
மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மண்டல வானிலை மைய இயக்குநர் ரமணன் புதன்கிழமையன்று செய்தியாளர்களை சந்தித்தார். செவ்வாயன்று காலை அந்தமான் தீவுக்கு அருகில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளதாக ரமணன் தெரிவித்தார். புதன்கிழமை காலை 8:30 மணி நிலவரப்படி இந்நிகழ்வு தீவிரமடைந்து புயலாக மாறியுள்ளது என்றும் இதற்கு ஹூத் ஹூத் என்று பெயரிடப்பட்டுள்ளதாகவும் வரும் 12ஆம் தேதி விசாகப்பட்டினம் கோபால்பூர் இடையே இப்புயல் கரையை கடக்கும் என்றும் ரமணன் கூறினார். நேற்று வடக்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த தாழ்வு மண்டலமானது வலுப்பெற்று ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நேற்று மாலை மாறியது. இன்று காலை 8:30 மணி அளவிலே ஒரு புயலாக மாறி அந்தமான் கடல் பகுதியில் லாங் ஐலண்ட் என்ற தீவிற்கு அருகே நிலை கொண்டுள்ளது. இதற்கு ஹூத் ஹூத் என்ற பெயரிடப்பட்டுள்ளது. இது வடமேற்கு திசையை நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது மேலும் வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கலாம். இந்த நிகழ்வானது வரும் 12ஆம் தேதி விசாகப்பட்டினத்திற்கும் கோபால்பூருக்கும் இடையே கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தெற்கு ஆந்திர பகுதியில் நிலை கொண்டுள்ள மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் ரமணன் கூறினார். கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் தொழில் பாதுகாப்பு படை வீரர் துப்பாக்கியால் சுட்டதில் சக வீரர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் ஆயிரக்கணக்கானோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் புதன்கிழமை அன்று காலை பணிக்கு வந்த வீரர் விஜய பிரதாப் சிங்குக்கும் அங்கிருந்த சக வீரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் விஜய பிரதாப் சிங் துப்பாக்கியால் மற்றவர்களை சுட்டார். இதில் சேலத்தைச் சேர்ந்த கணேசன், விருதுநகர் சுப்புராஜ் மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த மோகன்சிங் ஆகிய 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் பிரதாப் சிங், கோவர்தன சிங் ஆகிய 2 பேர் குண்டடிப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இச்சம்பவம் குறித்து மாவட்ட போலீஸ் எஸ்பி விஜயகுமார் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே சம்பவ இடத்திலிருந்து 5 குண்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. வீரர்களுக்கு இடையே நடந்த மோதல் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதுகாப்பு படை வீரர் சக ஊழியர்களை சுட்டுக் கொன்ற சம்பவம் கல்பாக்கம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஊழலை ஒழித்து திறன்மிகு ஹரியானாவை உருவாக்க வேண்டுமானால் பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டளிக்கும்படி பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொண்டார். மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா மாநில சட்டசபை பொதுத் தேர்தலை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி சூறாவளி பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். ஹரியானா மாநிலம் ரோடாக்கில் புதனன்று நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிய மோடி, ஊழலை ஒழித்து திறன்மிகு மாநிலமாக ஹரியானாவை மாற்ற வேண்டுமானால் பாரதிய ஜனதாவை பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். முதல்வர் பூபிந்தர் சிங் ஹூடாவின் சொந்த தொகுதியில் கூட தலித் பெண்கள் பாதுகாப்பின்றி இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஹரியானாவை கிரிமினல்களிடமிருந்தும் அடியாட்களிடமிருந்தும் காப்பாற்ற பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே முடியும் என்றும் மோடி கூறினார். நாட்டின் மூவர்ண புரட்சியை முன்னெடுத்து செல்ல விரும்புவதாகவும் அதில் ஹரியானாவையும் உடன் அழைத்துச் செல்ல விரும்புவதாகவும் அதற்கு மக்களின் ஆசி வேண்டும் என்றும் மோடி கூறினார். பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி எதுவும் சொல்லாதது ஏன் என்று காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் கேள்வி எழுப்பியுள்ளார். மகாராஷ்டிராவில் தேர்தல் பிரச்சாரம் துவக்கிய காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் ரேகாரில் நடந்த கூட்டத்தில் பேசினார். பிரதமர் மோடியை மட்டுமே கடுமையாக விமர்சித்து அவர் பிரச்சாரம் செய்தார். இந்தியாவின் வரலாற்றில் முதல் முறையாக சீன அதிபருடன் இந்திய பிரதமர் பேசிக் கொண்டிருக்கும் போதே மறுபக்கம் சீன படையினர் நமது மண்ணுக்குள் ஊடுருவினர் என்று கூறிய ராகுல், தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்திய பகுதிக்குள் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அதுகுறித்து வாய் திறக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். நாட்டை ஒரே ஒருவர் நடத்தி சென்றுவிட முடியாது என்று பாரதிய ஜனதா கருதுவதாக கூறிய ராகுல், இந்நாட்டின் வளர்ச்சிக்கு நாம் ஒவ்வொருவருமே காரணம் என்றும் தனிப்பட்ட ஒருவர் காரணமாக இருக்க முடியாது என்றும் கூறினார். மகாராஷ்டிராவில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் மோடி பிரச்சாரம் செய்துள்ள நிலையில் காங்கிரஸ் தலைவர் சோனியாவும் ராகுலும் தாமதமாக பிரச்சாரத்தை துவக்கியுள்ளனர். அவர்கள் இருவரும் புதன் மற்றும் வியாழன் அன்று 4 இடங்களில் மட்டுமே பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுதலை செய்ய கோரி பிரதமர் மோடிக்கு தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் கடிதம் அனுப்பி வைத்துள்ளார். தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் பிரதமர் மோடிக்கு புதனன்று ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். கடந்த 6ஆம் தேதி 4 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களின் எண்ணிக்கை 24ஆக உயர்ந்துள்ளது என்றும் அந்த கடிதத்தில் முதல்வர் பன்னீர்செல்வம் சுட்டிக்காட்டியுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்கள் விடுதலை மற்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள 75 படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதில் பிரதமர் தலையிட வலியுறுத்தியும் பன்னீர்செல்வம் கடிதம் அனுப்பி வைத்துள்ளார்.
இந்நிலையில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் காணாமல் போன 5 மீனவர்களை தேடும் பணி போர்க்கால அடிப்படையில் முடுக்கிவிட முதல்வர் பன்னீர்செல்வம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம், தரங்கம்பாடி, வானவன் மாதேவி கிராமங்களைச் சேர்ந்த தங்கராஜ், ராமலிங்கம், தர்மபாலன், ஜெகன், விஷ்ணு ஆகிய 5 மீனவர்கள் கடந்த 3ஆம் தேதி மீன்பிடிக்கச் சென்று மாயமாகியுள்ளனர். இவர்களை கண்டுபிடிக்க வான் மற்றும் கடல் வழியாக தேடும் பணிகளை மீன்வளத்துறையினர், தமிழக கடலோர காவல்படை மற்றும் இந்திய கடலோர காவல்படையினரால் துவக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சந்திர கிரகணத்தை முன்னிட்டு புதன்கிழமையன்று தமிழகத்தில் உள்ள கோவில்கள் நடை சாத்தப்பட்டது. சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய 3ம் ஒரே நேர்கோட்டில் வரும் நாள் சந்திர கிரகணம். இந்த ஆண்டிற்கான கடைசி சந்திர கிரகணம் புதன்கிழமையன்று தோன்றியது. மாலை 2:45 மணிக்கு துவங்கிய கிரகணம் மாலை 6:05 மணிக்கு முடிந்தது. சந்திர கிரகணம் நடக்கும் நாளன்று தமிழகத்தில் கோவில்கள் எதுவும் திறக்கப்படுவதில்லை. இதன்படி புதன்கிழமையன்று நடந்த கிரகணத்தை முன்னிட்டு அனைத்து கோவில்களின் நடைகளும் அடைக்கப்பட்டன. தஞ்சை பெரிய கோவிலில் 12 மணிக்கு உச்சிக்கால பூஜை நடத்தப்பட்டு உடனடியாக நடை சாத்தப்பட்டது. இதேபோன்று மீனாட்சி அம்மன் கோவில், திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில்களின் நடையும் அடைக்கப்பட்டன. இதனிடையே கிரகணம் முடிந்தவுடன் கோவில் சுத்தம் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. சந்திர கிரகணத்தை முன்னிட்டு அசுபதி, ஆயில்யம், கேட்டை, உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் பரிகார பூஜை செய்தனர். தங்கத்தின் விலையில் புதனன்று ஒரு சவரனுக்கு 136 ரூபாய் அதிகரித்தது. ஒரு சவரன் தங்கம் 20,432 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,554 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் அதிகரித்து 41 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 38,810 ரூபாயாக இருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி வியாழக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.